ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனாட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனாட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பீச் ஸ்டைல் காரப்பொரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதே நல்லா நைஸாக துருவி வச்ச பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இல்லை நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுலேயே நல்லா ஃபைனாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம தக்காளி நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஜூஸ் இல்லாமல் நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்த நிலக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வேணால் கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இப்போ அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இது அவ்வளோ உரைக்காது, கலருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இது நம்ம எடுத்துருக்க பொரிய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூடவே லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுமாரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பவுமே பொரியை முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பொரியை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம பொரியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா நமக்கு பீச்சில் இருக்கிற மாதிரி ஒரு வாசம் அப்படி வருது. இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய காரப்பொரி ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக ரெடி பண்ணியாச்சு. இதேமாரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரமளப்போம், மழை பெறுவோம்.